பிடிக்கல, இந்த நாட்டுல எனக்கு இது பிடிக்கவே இல்ல அப்படின்னு அதை சொல்லுவீங்க? இங்க வந்து யாரு கேட்டாலும் மேல எப்ப உன் வயசு என்னப்பா, ஏன்பா உனக்கு எப்பப்பா மேரேஜ், உனக்கு எப்பப்பா இது என்னப்பா வீடு கட்ட போறியா, அப்புறம் மேரேஜ் ஆயிட்டா உனக்கு எப்பப்பா குழந்தை, இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பிரைவசியான வேர்ட்ஸ், அங்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இங்க தேவையில்லாம தலையிடுறாங்க இந்தியாவில். ஆமா, இங்க வந்து தலையிட தலையிட மாட்டேங்கிறான். ஆமா. ஓகே, வேற யாரு இந்த நாட்டில் இது மிக மோசமாக இருக்கிறது, நான் அதனால இந்த நாட்டில் இருக்க விரும்பல அப்படின்னு அதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து பற்று, அப்புறம் இந்த வெறி, இந்த பெருமை அப்படின்றதெல்லாம் பிடிக்கல. எல்லாரும் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்தியனா இருக்க பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க உழைப்பால ஒரு கிடைச்ச ஒரு விஷயமே கிடையாது. எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம் அது. அதை வந்து இந்தியனா இருக்க பெருமைப்படுறேன், தமிழனா இருக்க பெருமைப்படுறேன், அஜித் ஃபேனா இருக்க பெருமைப்படுறேன், விஜய் ஃபேனா இருக்க பெருமைப்படுறேன் சொல்லிக்கிறாங்க. அதுல வந்து அவங்களோட உழைப்பே இல்லை அப்படின்றப்ப அவங்க எப்படி பெருமையை எடுத்துக்க முடியும்? இவர் சொல்றது என்னன்னா, இவா நான் இந்திய, நான் தமிழ் எல்லாம் பெருமைப்படாத, நீ ஒன்னும் இந்தியனா பிறக்கணும் தமிழ் பிறக்கல, நீ பிறந்துட்ட இந்தியனா, உனக்கு சாய்ஸ் இல்ல, சரியா? சாய்ஸ் இல்லாம வந்தது, அதுல என்ன பெருமை உனக்கு அப்படிங்கிறது? என்ன பெருமை எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இங்க அதிகபட்சமா குறை சொல்லும் போது ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, நீங்க வந்து நீ இனவெறியை பேசுற அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீங்க அதுல இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு MBA கிளாஸ்ல படிக்கிறேன். என் கிளாஸ் பையன் ஒருத்தன் அடிச்சிட்டான். MCA டிபார்ட்மெண்ட் பையன் MBA டிபார்ட்மெண்ட் பையன் ஒருத்தன் அடிச்சிட்டான். ஆஸ் அ ஃப்ரெண்டா MBA பையன் அடிச்சிட்டாங்கிறதுக்காக MCA டிபார்ட்மெண்ட் பையனை போய் அடிக்கிறமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் சண்டை கட்டுறமா இல்லையா? அதே தாங்க இங்கேயும் நடக்குது. என் மாப்பிள்ளை அடிச்சிட்டான், என் தம்பி அடிச்சிட்டான், இன்னொரு பக்கத்துல இருக்கிற பையன் அடிச்சிட்டான், நான் உடனே போய் சண்டை கட்டுறேன். அது எனக்கு வந்து ஒரு உறவு முறை. எனக்கு இது வந்து மிகப்பெரிய எனக்கு வெறி. அவன் இவன் அடிச்சிட்டான் அப்படிங்கிற வெறி எல்லாம் கிடையாது. அவன் என் மாப்பிள்ளை அடிச்சிட்டான், அடிச்சவன் எனக்கு சொந்தக்காரன் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. என் மாப்பிள்ளை அடிச்சாலும் அவன் அடிப்பேன். ஒரு நிமிஷம், மாப்பிள்ளை அடிச்சவன் சொந்தக்காரனா இருந்தானா 2 பேரும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் அப்ப மட்டும் பஞ்சாயத்து பேசுவீங்க. ஆனா அவன் வேற ஆளா இருந்தா மட்டும் அவன் அடிச்சு போவீங்க. அவன் என்கிட்ட பஞ்சாயத்து பேச வர மாட்டான். அவன் பேசலன்னா நான் பேச தயார். அதத்தான் சிக்கல், அதத்தான் திருப்பி சொல்றான். வந்துருச்சு பாருங்க ஒரிஜினல் முகம், மெதுவா முகமுடி கலந்து பாருங்க. மாப்பிளைய வேற ஜாதிக்காரன் அடிச்சா நீங்க போய் அடிப்பீங்க, ஆனா மாப்பிளைய சொந்தக்காரன் அடிச்சா பஞ்சாயத்து பேசுவீங்களா? போங்கடா நீங்க எல்லாம் இருந்துக்க, நான் எல்லாம் போறேங்கிறான். ரொம்ப சிம்பிள் பா. அவன் சொல்றது நல்லா, நீ மாப்பிளையுமே இங்க இருந்து நாசமா போங்க, நாங்க போறோங்க. வேற யாரு இந்த நாட்டில் இது மிக மோசமாக இருக்கிறது, நான் அதனால இந்த நாட்டில் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லுவீங்க? சார் நான் வந்து சிங்கப்பூர்ல 3 வருஷம் தான் சார். திரும்ப நான் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறேன். அது இந்தியன் சிட்டிசன். எனக்கு இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு மக்கள் வாழக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த ஒரு பேசிக் அமெனிட்டிஸ் கூட ஒரு நாடுனால கொடுக்க முடியலன்னா அந்த நாட்டுக்கு நான் எதுக்கு வரி கட்டணும்? இந்த நாட்டு வரி பத்தி தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர் வரி தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வந்து ப்ரௌடா நான் வந்து 7% தான் டாக்ஸ் என்கிட்ட வாங்கினாங்க. நான் சேலரியில பண்ணும்போது 7% தான் என்கிட்ட வாங்கினாங்க. ஆனா அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் எனாரமஸ். அதனால நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இந்தியாவில் நீங்க குத்துருவீங்கன்னு, நான் இங்க இந்தியாவில் 30% டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். 30% டாக்ஸ் கட்டுறேன். அது மட்டுமா கட்டுறேன்? வீட்டு வரி வாங்குறீங்க, தண்ணி வரி வாங்குறீங்க, டிரைனேஜ் வரி வாங்குறீங்க, தீப்பெட்டிக்கு காசு கொடுத்துட்டு இருக்கேன். மெடிக்கல்ல நீங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வந்து காசு கொடுக்காம ஒரு ஸ்கேன் எடுத்து வந்து பாப்போம் சார். அப்ப உங்களுக்கு எல்லாமே இலவசமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். சிங்கப்பூர்ல 7% தான் வரி. ஆனா சிங்கப்பூர்ல காலையில 8:30 மணில இருந்து 11 மணிக்குள்ள மெயின் ரோட்ல மவுண்ட் ரோட்ல காரை ஓட்டுறோம்னா தனியா காசு கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? சார் அகைன் இல்ல தெரியல உங்களுக்கு? இல்ல எல்லா ரோட்லயும் கிடையாது. எல்லா ரோட்லயும் இல்ல, அந்த மெயின் ரோட்ல ஓட்டணும்னா சார் இட்ஸ் நாட் மெயின் ரோட். இல்லங்க, நீங்க லாபஸாத கிராஸ் பண்ணனும்னா நீங்க காசு கட்டணும் சார். காலையில அது வந்து ஹைவே சார், நீங்க சொல்ற ஹைவே. இருங்க, அந்த இடத்துல நீங்க காரை பார்க் பண்ணணும்னா 1 மணி நேரத்துக்கு $3 பணம் கட்டணும், தெரியுங்களா? இருக்கு 7%. ஆனா இங்க அப்படி கட்ட வேண்டாம். வெறும் பார்க்கிங் கோசம் சார். நீங்க சார் உங்களுக்கு வெறுமனே 7%ல கொடுத்துற எல்லா சௌரியத்தையும், ஒவ்வொரு சௌரியத்துக்கும் அந்த அரசாங்கம் தனித்தனியா பணம் வாங்குது. உனக்கு அது வேணுமா அதை கொடுத்துரு, உனக்கு வேணுமா கொடுத்துரு. ஆனா நம்ம தங்க நாற்கரை சாலை போட்டுட்டு கிலோமீட்டருக்கு 50 ரூபா வாங்கினா இங்க சத்தம் போட முடியும் இந்த நாட்டுல. யாரை கேட்டா உள்ளூர்ல வரி வாங்குறீங்க நீங்க? எதுக்கு நான் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கட்டணும் கேட்க முடியும்? கேப்பீங்களா சிங்கப்பூர்ல? இந்த தேசத்துல இருக்க வாழ பிடிக்கல எனக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? 20 வருஷமா விஞ்ஞானி ஆகணும்ட்டு போராடி இப்போ வந்து எந்த நாட்டுக்காவது போயிடணுன்றதுக்காக நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் முதல்ல இருந்து உயிர்கள் சமுதாயத்தில் வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு நடந்துட்டு இருக்கு, அதுக்காக ஒரு தீர்வு கண்டுபிடிச்சேன். அதாவது ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் எதிரே வந்துச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணிக்கும். இதனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து பாதுகாக்க முடியும். அதே மாதிரி இது வந்து இப்போ 36வது இன்வென்ஷனாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷாக் அடிக்காத மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து உலக அளவில் எங்கேயுமே கிடையாது. ஃபயர் ஆக்சிடென்ட் எங்கே பார்த்தா நடந்துட்டு இருக்கு. இதனால மின் கசிவுனால ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காது, ஷார்ட் சர்க்யூட்னால நடக்காது. அதே மாதிரி கரண்ட் லைவா தொட்டா கூட, ஸ்லிப்பர் கூட இல்லாம தொட்டா கூட எனக்கு ஷாக் அடிக்காது. எப்படி? அது நானோ டெக்னாலஜில ஒர்க் பண்ணுது. இதை வந்து 3 வருஷமா போராடிட்டு இருக்கேன். 2015ல இருந்து கண்டுபிடிச்சதை 19 ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை உயிர் போகிறத நான் நியூஸ்ல பாத்துட்டு இருக்கிறது.
உண்மையிலே சமுதாய அக்கறை இருக்குன்னு தான் முதல்ல விஞ்ஞானிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கோயிலில் வந்து 5 உயிர் போச்சு ஷாக் டெத்துனால. கடவுளை வந்து காப்பாத்தினாரு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு அப்பயே கிடைச்சிருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம்ல. சரி, ஓகே. இப்ப அந்த கண்டுபிடிப்பு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க இப்ப? இப்போ துபாயில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஏன் துபாய் நான் சூஸ் பண்ணேன்னா, அந்த நாடு வந்து விஞ்ஞானிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. எத்தனை வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இங்கே வாங்க, இங்கே வந்து என் நாட்டை வளருங்க, என் மக்களை பாதுகாக்கணும்னு அந்த நாடு அக்கறையோட கூப்பிடுது. இங்கே இருக்கவங்க செத்துட்ட அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே. நான் வந்து காலேஜ் ப்ராஜெக்ட், என்னோட இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஜெக்ட்ல நான் ஒரு ஆக்சிடென்ட் தடுக்கிற ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும்னு நான் நினைச்சேன். என்னோட கல்வியும் என்ன இது பண்ணல, என்னோட அரசாங்கமும் என்ன இது பண்ணல. அதே விஷயம் 2 வருஷம் கழிச்சு சிங்கப்பூர்ல இருந்து வருது, வேற யாரோ பண்ணி வராங்க. அப்ப அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? என் நாடு அதை பண்ணல. இப்ப நீங்க வந்து வெளிநாட்டுல போய் குடியமர்னு விரும்புறீங்கல்ல, நீங்க எல்லோருமே அப்படி விரும்புறீங்க. நீங்க செல்ல விரும்புற வெளிநாடு எது, ஏன்? ஃபின்லாண்ட். ஓகே, ஃபின்லாண்ட். பிகாஸ் அங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப நம்மள மாதிரி மக பண்ணி ஒப்பிச்சு இந்த வேலை எதுவுமே கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுதான். அதாவது நீங்க இங்க படிச்சு முடிச்சுட்டு ஃபின்லாந்து போய் உங்களுடைய பிள்ளைய மிகச்சிறந்த கல்வி பெறணுங்கிறக்காக அங்க போக விரும்புறீங்க. சார் நான் ஹாங்காங் போன ஆசைப்படுறேன். இங்க வந்து விஐபி கல்ச்சர் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க இந்தியாவில். பட் அப்ராட்ல வந்து நோ விஐபி கல்ச்சர். அதுக்கப்புறம் சார் இங்க வந்து எது கட்டாலும் ரிசர்வேஷன் சிஸ்டம் இந்தியாவில். பட் ஃபாரின்ல வந்து நோ ரிசர்வேஷன் சிஸ்டம். ரிசர்வேஷன் சிஸ்டம் கிடையாது. யார் குவாலிஃபைடோ அவங்க வந்து ஜாப் உண்டு, யார் குவாலிஃபைடோ அவங்களுக்கு எல்லாமே உண்டு. இங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்ட ரிசர்வேஷன் தான். நீங்க என்ன படிச்சீங்க இங்க? நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன் சார். அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து ரிட்டையர்ட் பர்சன், கவர்மெண்ட் சர்வெண்ட். தாத்தா? தாத்தா நான் பார்த்ததே இல்லை சார். அவர் விவசாயம். என்ன வேலை? விவசாயம் பண்ணாரு. ஆமா சார். விவசாயம் பண்ண அப்பாட்ட இருந்து கடைசியில விவசாயம் பண்ண தாத்தா கிட்ட இருந்து டாக்டரேட் பண்ற பேரை எப்படி வந்தான்? ரிசர்வேஷனால தான் வந்தான். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு சார்? ஹாங்காங் போயிருக்க மாட்டாரு. சார் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு.